முன்னாடி சொல்றதெல்லாம் கேட்கணும் குட்டீஸ். ஓகேவா? ரொம்ப நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல நீங்க பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தாத்தா பாட்டி கிட்ட நிறைய கதை கேளுங்க. ஓகேவா? ஆஃப்டர்நூன் டைம்ல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால நிறைய தண்ணி குடிங்க. அப்பதான் உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். சரியா குட்டீஸ்? யார் யாரெல்லாம் வில்லேஜ்ல இருந்து வரீங்க? ஓகே, உங்க ஊர்ல இருக்க கிணறு சைடுலாம் போயிருக்கீங்களா? அப்படி கிணறு சைடுலாம் தனியா யாரும் போக கூடாது. சரியா? ஏன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது தானே? நீங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தனியா யாரும் போகாதீங்க. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு சேஃபா வரணும். சரியா? ஓகே குட்டீஸ், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க சம்மர் வெகேஷனை யூஸ்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய கேம்ஸ் விளையாடுங்க, நிறைய டிராயிங் பண்ணுங்க, மெமரி கேம்ஸ் நிறைய விளையாடுங்க. ஓகேவா குட்டீஸ்? மார்னிங் எப்பயும் சீக்கிரமா எழுந்துருங்க, இல்ல ரொம்ப சோம்பேறி ஆயிடுவீங்க. ஓகேவா? எழுந்து உங்க மார்னிங் ரொட்டீன் இருக்குல்ல, பிரஷ் பண்றது, பாத் பண்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. தெரியாதவங்க யாரு என்ன கொடுத்தாலும் வாங்காதீங்க. சேஃபா இருங்க. ஹாலிடேஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஹாலிடேஸ் எவ்ரிவன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வா நம்ம போய் வெளியே விளையாடலாம். விளையாடக்கூடாது. இந்த வெயில் எல்லாம் விளையாண்டா பாடி டீஹைட்ரேட் ஆயிடும். அதனால நம்ம எல்லாரும் சாயங்காலமா வந்து விளையாடலாம். சாக்லேட் சாப்பிடுறியா? சாக்லேட் சாப்பிடுமா? நல்லா இருக்கா? இன்னும் நிறைய சாக்லேட் இருக்கு. சொல்லம்மா, வாங்கி தர வரியா? சொல்லு. எங்க போறீங்க? இது யாரு? யாரையா நீ? யார் நீங்க? இங்கதாங்க. என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாது, புரியுதுங்களா? தனியா அப்பா அம்மா இல்லாம இங்க வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படி யாராவது உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஓடிடுவோம். பேரண்ட்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணணும். அது இல்லைன்னா எமர்ஜென்சினா சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணணும். நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 1098. அதுதான் சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. பரவாயில்லம்மா, மிஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா தள்ளுவோம். ஆனா நீ பார்த்த உனக்கு நான் வெஜிடபிள்ஸ் நீ வாங்க, நீங்களும் மொபைல்ல கேம் விளையாடலாம். உங்க மிஸ் வந்து டிராயிங் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாங்க, நம்ம டிராயிங் பண்ணலாம்.
மே எண்டு வரணும். சம்மர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால குழந்தைங்க வந்து இந்த வயசில், அதாவது சின்ன, அதாவது 6 ஒரு 11 வயசு அந்த பசங்க மோஸ்ட்லி 11 o'clock முன்னாடி வெளியே வராதுங்க. அதுக்கப்புறம் 4 o'clock மேலே வெளியே வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கான சேஃப்டிக்காக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வெளியே போகும்போது ஸ்வீட்ஸோ சாக்லேட்டோ 10% இடம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வாங்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைல்டு குழந்தைங்களுக்கு வந்து வேற ஏதாவது 10% வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உடனடியாக பேரண்ட்ஸ்கிட்ட தகவல் தெரிவிங்க. அதுவும் இல்லைனாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்க டோல் ஃப்ரீ நம்பர் 1098 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க உடனடியாக காவல்துறைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த குற்றம் புரிஞ்சவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணி அடுத்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட பேர் விஸ்வபிரியா. நான் வந்து கள்ளக்குறிச்சி அனைத்து மொழியில் ஆய்வாளராக இருக்கிறேன். ஸோ யாருமே புது நபர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நிறைய நீங்க சினிமாவில் வீடியோஸ் டிவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோ இல்லை வந்து அன்பா பேசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து உடனே உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்க டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல உங்க யார் வீட்டுக்கு போயிருக்கீங்களோ அத்தை வீட்டுக்கு போயிருக்கீங்க மாமா இருக்குன்னு அதை வந்து உடனே நீங்க சொல்லணும். எண்ணமே என் உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே